இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் விடுதலையாக்கும் ஜெபம் என்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 50 அதில் உள்ள 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு வசனம் தான். இந்த நாளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் நம்மோடு இடைபடுவதற்கும் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உலகம் முழுவதிலேயும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பல வழிகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையினாலே தொடப்படுவீர்கள். உங்களுடைய உள்ளான அனுபவங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். மாற்றம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்விலே, பொருளாதார வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவைப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு மாற்றம் அவசியம். இந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் ஜெபம். ஸோ ஒரு விடுதலை ஆக்கும் ஜெபம் என்ற தலைப்பில் இந்த வார்த்தை உங்களுக்குள் ஒரு பெரிய ஒரு உயிர்மீட்சியை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கர்த்தருக்குள் மிகச்சிறந்தவர்கள். நீங்கள் கர்த்தரால் கவனிக்கப்படுவீர்கள். என்னோடு கூட இந்த வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, உங்கள் நல்ல நிலமாகிய இருதயத்துக்குள் இந்த வார்த்தை விதைக்கப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடும் பொழுது, நீங்கள் உங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு படி கீழே இறங்கி வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை ஆக்க வேண்டிய பகுதி, கட்டுகளிலிருந்து நான் விடுதலை செய்யப்பட வேண்டியிருக்குது, நான் இன்னும் பாவத்திலிருந்து வெளியில் வர வேண்டியது இருக்குது, இன்னும் பலவிதமான பாரம்பரிய கட்டுகள் எனக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும். இந்த அரை மணி நேர செய்தி உங்களுக்குள் ஒரு பெரிய ஒரு ஆளுமை தன்மையை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை நீங்கள் படிக்கும் பொழுது யோவான் 8வது அதிகாரத்தில் உள்ள 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே அதிகாரத்திலே 36வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ விடுதலை என்பது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இந்த இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். அப்போ அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வது யார் மூலமாய்? தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது இங்கே உபதேசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிறார். நாம் என்ன சொல்லுங்க? அப்போ நம்ம எப்படிப்பட்ட உபதேசத்தில் இன்றைக்கு நிலைத்திருக்கிறோம்? நீங்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை பின்பற்றுகிறீர்கள்? உங்களுடைய சபை அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள் பின்பற்றக்கூடிய அந்த உபதேசம் சரியானது தானா என்பதில் நீங்கள் கவனிக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய அந்த சத்தியத்தில் நீங்கள் ஞானமாக இருக்க வேண்டும். புதிதாக சில காரியங்கள், புதிதாக சில உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அப்படிப்பட்ட துர் உபதேசங்கள் நம்மை கலக்கி விடாதபடிக்கு, நம்மை குழப்பி விடாதபடிக்கு நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள விதைக்கப்படுவது மாத்திரமல்ல, விதைக்கப்பட்ட அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பாய் மாற வேண்டும். அப்படி ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது அவனுக்குள் இருந்து அந்த விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை அவன் பார்க்க முடியும். இங்கே ஜெபத்தினாலே விடுதலையாக்கப்பட்ட 2 காரியங்களை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இந்த காரியத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, நாம் ஒருவர் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நீங்கள்
இந்த வார்த்தையினாலே தொடப்பட்டு உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. தயவு செய்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்திற்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த விடுதலை ஆக்கப்படக்கூடிய அந்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவிற்கும் 100% நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருப்பீர்கள். அந்த மாற்றத்தில் ஒரு பெரிய விடுதலையை தரக்கூடிய அந்த பங்கு பரிசுத்த ஆவியானவருடையதாய் இருக்கிறபடினாலே கர்த்தரை நான் துதிக்கிறேன். இன்றைக்கும் அந்த விடுதலையை இந்த ஜெபத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் இருக்கக்கூடிய 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம், மிக மிக அறிமுகமான தெரிந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இந்த வசனத்தை ஒரு 100 முறை நான் தியானித்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் என்னோடு கூட பல வழிகளில், பல விதங்களில், பல பார்வைகளில், பல கோணத்தில் என்னோடு இடைபடுவதை நான் உணர முடிகிறது. இங்கே இன்றைக்கு உங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய இந்த வார்த்தை, பலவீனத்திலிருந்து ஜெபத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், விடுதலை ஆக்கப்படலாம். அப்போ நீங்கள் என்ன பலகீனம்? வெறும் வியாதி மட்டும் பலகீனம் அல்ல. சில இடத்துல விட முடியாத பழக்க வழக்கம் இருக்கும், அது மட்டும் விடுதலை அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலே அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தான் செய்யக்கூடிய எல்லாமே சரியாக தான் இருக்கும், நான் எது செய்தாலும் அது சரியாக தான் இருக்கும், நான் சொல்கிறது தான் சரி, இப்படிப்பட்ட ஒரு பலகீனம். இது ஒரு பயங்கரமான ஒரு பலகீனம். அதே போல் பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் பொய் சொல்லிடுறது, அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னி பல பொய்கள், அது ஒரு பலகீனம். இப்படிப்பட்ட இந்த பலகீனத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்படும் பொழுதுதான் நாம் நிமிர முடியும், உயர முடியும் என்ற சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்கிறார். கடன் பிரச்சனையினால என்னால் எழும்பி நிற்க முடியலை, குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை, வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியல, நான் செய்யக்கூடிய வியாபாரத்தில் எனக்கு வருமானம் வரல, நான் வாங்கக்கூடிய சம்பளம் என்னுடைய கையில் தங்கலை, இப்படிப்பட்ட பலவிதமான பலகீனங்களிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தர வாஞ்சிக்கிறார். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வரப்போகிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இங்கே நடந்த இந்த சம்பவத்தை பாருங்க. அவள் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். நன்றாக நீங்கள் கவனிக்க வேணும். அங்கே 18 வருடமாய் அவள் இருந்த பொழுது அங்கிருந்த சமுதாயத்திற்கோ அங்கிருந்த சபைக்கோ அவர்களுடைய பார்வையில் அவள் படவில்லை. ஒருவேளை அவர்களுடைய பார்வையில் அவள் பட்டிருந்தாலும் அற்பமாய் எண்ணப்பட்டிருப்பாள். அற்பமாய் எண்ணப்பட்ட அவளுடைய வாழ்க்கையை என் இயேசு உற்று பார்த்தார். வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்மளை பார்க்கிறார். அவர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மை விசுவாசிக்கிறார், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராய் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மை இந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வீடுகளில் இருந்து கேட்கக்கூடிய நீங்க இந்த தொலைக்காட்சியில் பலவிதமான வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள். பலவிதமான தேவ மனிதர்கள், பிரபலமான தேவ மனிதர்கள், மிகவும் சிறந்த தீர்க்க தரிசிகள், இப்படி பலருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கலாம். பல செய்திகளை கேட்டு, பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து, பல புத்தகங்களை படித்து, வேதத்தை தியானித்து, இப்படி பலதரப்பட்ட கோணத்திலே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் பலவீனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை எதுக்கு விடுவிக்கிறேன்? நீ என்னை கூப்பிட்ட, நான் உன்னை விடுவிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென் சொல்லுங்க. நீ என்னை மகிமைப்படுத்துவார். அவரை மகிமைப்படுத்துவது மாத்திரம்தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, லூக்கா 13வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 13வது வசனம் சொல்லுகிறது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் பொழுது,
வாழ்க்கையில் உயர்வுகள் வரும் பொழுது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஒரு வளர்ச்சி வரும் பொழுது, நம்முடைய வியாபாரத்திலே ஒரு நல்ல வருமானங்கள் வரும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு பாடம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரனே, என் சகோதரியே, உடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் எப்படி இருக்கிறது? எடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? தேவனுக்காக நீங்கள் ஏறெடுத்த ஸ்தோத்திர பலிகள் இப்பொழுது என்ன ஆயிற்று? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள அந்த அதிகாலை ஜெபம் என்ன ஆயிற்று? உங்களுடைய குடும்பத்திலே நடந்து கொண்டிருந்த அந்த குடும்ப ஜெபம் என்ன ஆயிற்று? என் அருமை மகளே, என் வாலிப மகனே, நீ உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்காக எடுத்த அந்த பொருத்தனை என்ன ஆயிற்று? 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது உனக்கு இருந்த பலகீனத்திலிருந்து, உனக்கு இருக்கக்கூடிய பாவ பழக்கத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்து, நீ அந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு பொருத்தனையை எடுத்துக்கொண்டாய். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்புகளும் நல்ல வசதிகளும் மேன்மையான அனுபவங்களும் வந்த பொழுது நீ அந்த பொருத்தனையை மறந்து விட்டாயே என்று சொல்லி கர்த்தர் உன்னை குறித்து துக்கப்படுகிறார். இன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. என் அருமை மகளே, உன்னுடைய வாலிப பிராயத்தில் நீ விழுந்து கிடந்த நாட்களில், நீ யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கமாய் விழுந்து கிடந்த நாட்களில் அவருடைய இரத்தத்தினாலே உன்னை மீட்டெடுத்து, மகளே, நீ என்னுடையவள், நீ என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டவள், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று சொல்லி உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்து, உனக்கு நல்ல ஒரு வழியை காட்டி, உனக்கு வசனத்தை தந்து, உனக்கென்று சொல்லி ஒரு உயர்ந்த இடத்தையும் அவர் தந்த பொழுது இன்றைக்கு நீர் அவரை மறந்து, அவருக்கு செய்த பொருத்தனையை மறந்து, அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மறந்து, இன்றைக்கு நீ யார் யாருக்கெல்லாமோ முக்கியத்துவத்தை கொடுத்து இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடங்களில் நீ வேறு யாரையோ வைத்திருக்கிறாயே. என் அன்பு மகளே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை மகிமைப்படுத்த வேண்டும். ஆபத்து காலத்தில் நீ என்னை கூப்பிட்ட, ஏசப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நம்பிட்டேன், முழுமையாக நம்பி கூட போயிட்டேன், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன பொழுது அவருடைய கரம் உன்னை தொட்டதே. நீ மரித்து போவேன் என்று சொல்லி 100 முறை சொன்னாயே, ஒரு முறை கூட உன்னை மரிக்க விடாமல் என் வார்த்தை தடுத்ததே. உன்னை மரிக்க விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை தாங்கினதே. உன்னை சாவதற்கு ஒப்புக் கொடுப்பதற்காக கர்த்தர் உன்னை வைக்கவில்லை. உன்னை படைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரே. உன்னுடைய மனைவியுடைய குடும்பத்தினாலே, உன்னுடைய மாமனாராலே நீ அவமானப்படுத்தப்பட்டு இரவோடு இரவாக நீ வீட்டிலிருந்து ஓடி ஒளித்து கொண்ட நாட்கள் உண்டே. அன்றைக்கு நீ எடுத்த பொருத்தனை என்ன ஆயிற்று? ஐயோ, வசனம் சொல்ல முடியாத இடத்துக்கு நான் வருவேன் என்று சொன்னாயே, என்ன ஆயிற்று? இன்றைக்கு இந்த விடுதலையாக்கும் ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். எடுத்த பொருத்தனைகளில், எடுத்த ஸ்தோத்திர பலிகளில் நீங்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆபத்து காலத்திலே அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய சத்தத்தை கேட்பார், செவி கொடுப்பார், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 21வது அதிகாரம் அதில் 22வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். அருமையான தேவஜனமே, நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை தருவதற்கு நம் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். ஆவி, ஆத்தும, சரீரத்தில் எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவார். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டுகள், சாபங்கள், வியாதிகள், இந்த கட்டுகளிலிருந்து நம்ம வெளியில் வரணும். அப்படி நம்ம கட்டுகளிலிருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் நம்ம விடுதலையாக்கப்படணும்னு சொன்னால் ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே பவுலும் சீலாவையும் குறித்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ரொம்ப உங்களுக்கு தெரிந்த காரியங்களை தான் நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படக்கூடிய வார்த்தைகள் இன்று காலையில் நான் உங்களுக்காக அதிகமாய் பாரப்பட்டு கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்குள்ள போகணும். தெரிஞ்ச காரியம்தான், ஆனால் தெரியாத ரகசியங்களையும் அங்கே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதையல்களையும் கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் 2 பேரையும் பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? 24வது வசனம், அப்போஸ்தலர் 16:24, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் எழுப்பி நிற்குது. ரோம ஜனங்கள் எழுப்பி நிற்கிறாங்க. அங்கே அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவனுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை உடைப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு பல நேரங்களில் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு, உங்களை
திரும்பவும் தலைகுனிய செய்வதற்கு பல நேரங்களில் கட்டளைகளை பெற்றுக் கொள்கிறான். ஆனால் இயேசுவுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட உங்களுக்கு முன்பதாக சத்துருவனுடைய கோட்டை தகர்க்கப்படும். அவனுடைய கட்டளை அங்கே எடுபடாது, உங்களை தொட முடியாது. காரணம், உங்களை சுற்றிலும் அக்கினி மதலாய் என் ஆண்டவர் பாதுகாப்பு அரணை வைத்திருக்கிறார். தேவ தூதர்களை வைத்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்த காரியம் என்ன? இங்கே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும், நல்ல கவனிங்க, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தில் இரவில் 9 மணிலிருந்து 10 மணி வரை ஜெபிப்பார்கள். அவர்கள் ஜெபித்து அழுது கதறி ஜெபித்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். விடியற்காலையில் 4 மணிக்கு எழும்பி ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒரு நாளும் யாரிடத்திலையும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களிடத்தில் போய் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லவில்லை. அவர்கள் யாரிடத்திலையும் போய் இயேசு ஒருவர் தான் உன்னை வாழ வைக்க முடியும் என்று சொல்லவில்லை. அவர்கள் இயேசு ஒருவர் தான் உன்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லவில்லை. அவர்கள் யாரிடத்திலையும் போய் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும் சொல்லவில்லை. அவர்கள் போய் நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தான் உன் பிள்ளைக்கு சீக்கிரத்தில் வேலை கிடைக்கும்னு சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் செய்த காரியம் பவுலை சீலாவை போல அவர்கள் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். 13 வருடங்கள் அவர்களுடைய ஜெபம், 13 வருடங்கள் அவர்களுடைய துதி சத்தம் காதுகளில் கேட்டு 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 பக்கத்தில் சுற்றி இருந்த ஏகதேசம் 3-4 கிறிஸ்தவர்கள் அல்லாத குடும்பங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். இது நடந்த சம்பவம். இப்படி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய ஜெபமும் துதியும் தேவனுக்கு மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேக குடும்பங்களில் நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம நைட்டில் ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுறோம், ஏதோ கடமைக்கு பண்ணுறோம். நீங்கள் கடமைக்காய் பண்ணுகிற குடும்ப ஜெபம் இன்னொருவனுடைய வாழ்க்கையில் தேவனை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் இணைந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம், நம்முடைய துதி சத்தம் எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல சபைகளில் திடீரென அந்த பெல் அடிக்கும், ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. அந்த வசனத்தை கேட்டு இயேசுவை இருதயத்துக்குள்ள சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் உண்டு. என்னால் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் என்ன சொல்லுது, ஒவ்வொரு மணி நேரத்தில் என்ன வசனம் சொல்லுது எழுதி வைத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? இயேசு இந்த உலகத்திலே ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கோ ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கோ அவர் வரவில்லை. அவர் நித்திய ஜீவனை தர வந்திருக்கிறார். அவர் நம்ம எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, ஆபத்து காலத்திலே நீங்களும் நானும் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மோடு இடைபடுவார், நம்மை விடுதலை செய்வார், கட்டுகளிலிருந்து விடுதலை செய்வார். இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்த காரியம் என்ன? அவர்கள் ஜெபித்து துதித்த பொழுது அங்கே நடு ராத்திரியிலே அந்த சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டது. பவுலும் சீலாவும் மட்டுமல்ல, எல்லாருக்கும் மொத்தமா எல்லாருடைய கட்டுகளும். நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது, நீங்களும் நானும் துதிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய கட்டுகளும் நீங்கும். தேசத்தின் வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கடைசி காலம், கடைசி மணித்துளியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆட்சி செய்வதற்கு நீர் ஏற்படுத்தின நல்ல தலைவர்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதிகாரத்தில் வைக்கக்கூடிய யாராய் இருந்தாலும் நமக்கு மேலே அவர்கள் அதிகாரத்திலே தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அடங்கி இருந்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு நாம் கீழ்ப்படி வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தை பாரம்பரிய கட்டிலிருந்து, இந்த தேசத்தை பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமை என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிலிருந்து விடுவிக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பும் கடமையும் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்தாலே நாம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது விடுதலையாக்கும் ஜெபம் நம் கண்களுக்கு முன்பு சாத்தியமாய் வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட ரகசியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும்னு சொன்னா, இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை நம்முடைய சொந்த கண்கள் காணணும்னு சொன்னா, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். எனக்குள்ள நடக்கிற மாற்றம் தான் என் குடும்பத்தை மாற்றும். என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய மாற்றம் தான் என்னுடைய ஊரை மாற்றும், எங்கள் தெருவை மாற்றும்.
எங்கள் தெருவில் நடக்கக்கூடிய மாற்றம் தான் எங்கள் ஊர் முழுசு மாறும். எங்கள் ஊர் ஃபுல்லாக நடக்கக்கூடிய மாற்றம் தான் எங்கள் மாவட்டத்தை மாற்றும். எங்களுடைய மாவட்டம் மாறிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். தமிழ்நாடு மாறிடுச்சுன்னா இந்தியாவுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இந்தியாவுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து விட்டுன்னா அது உலகம் முழுதிலையும் அந்த எழுப்புதல் தீ பட்டி பிடிக்கும். திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் மாறும் பொழுது இந்த விடுதலை நமக்கு சாத்தியமாகிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2 காரியத்தை தியானிச்சோம். ஒன்று, அவள் விடுவிக்கப்பட்ட பொழுது அவள் நிமிர்ந்தாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கே வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே, அங்கே அவர்கள் ஜெபித்து துதித்த பொழுது கட்டுகள் உடைந்தது. அதை தொடர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது 34வது வசனம் சொல்லுகிறது, அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குரியது. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இன்றைக்கு நீங்கள் அந்த விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஒருவேளை உங்ககிட்ட இப்போ பயங்கரமான பலகீனம், உடல் முழுக்க பலகீனம். நான் ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறேன், ஸ்கேன் எடுத்து வச்சிருக்கிறேன், எக்ஸ்ரே எடுத்து வச்சிருக்கிறேன், இசிஜி எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லா ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். எனக்கு அற்புதம் செய்த அதே தேவன் உங்களுக்கும் செய்வார். உங்களுடைய மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கொள்ளுங்க. விசுவாசம் வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களா. மத்தேயு 21:22 சொல்லப்பட்டு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அதான் விடுதலையாக்கும் ஜெபம். அப்போது மருந்து மாத்திரைகள் மேலே கைகளை வைங்க. எல்லா பலகீனங்கள் என்னென்ன டெஸ்ட் என்னென்ன உண்டோ கைகளை வைங்க. கண் பிரச்சனை, கண்ணில் கைகளை வைங்க. ஐயோ, உங்களுடைய உடம்புல என்னென்ன பலகீனங்கள் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டில் தூக்கமே வராது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பலகீனங்களை கர்த்தர் உடைத்தறிய போகிறார். என் அருமையான அங்கிள் ஆண்டி, நீங்கள் யாராக இருப்பீங்களோ அந்த செய்திகளை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு, எனக்கு ராத்திரி தூக்கம் வரல, அன்டைமில் முழிப்பு வந்துடுது, அதுக்கப்புறம் எனக்கு தூங்க முடியல, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். என் சகோதரனே, பிஸ்னஸில் கடன் வாங்கிட்டேன், என்னால் கட்ட முடியல, எனக்கு ஒரு விடுதலை வேணும். உனக்காக இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புது வழியை திறக்க போகிறார். என் சகோதரியே, நான் கணவனுக்கு உதவி செய்யணும், என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லித்தான் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணேன், ஆனால் இப்போ கடனில் மாட்டிக்கொண்டேன், என்னால் வெளியில் வர முடியல. சகோதரியை, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை உனக்கு இன்றைக்கு தரப்போகிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த விடுதலையாக்கப்பட்ட இந்த ஜெபம் என் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி முதலாவது விசுவாசிக்கணும். இரண்டாவது, அந்த ரெட்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் விடுதலை என் வாழ்க்கையில் வரணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். 2001ஆம் ஆண்டு இந்த ரெட்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் விடுதலை என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுனால தான் நான் உங்கள் முன்னாடி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் அந்த ரெட்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்ததுனால என் வாழ்க்கை கர்த்தருக்கு நேராய் திரும்பியது. மனிதர்கள் நம்மை பல வழிகளில் தாக்கலாம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் பல வழிகளில் நம்மை விழத்தள்ளலாம், குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தி வைத்திருக்கலாம். சகோதரனே, ஸ்தோத்திர பலியிடுங்க, பொருத்தனை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் இன்றைக்கு எடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறீங்க. நீங்கள் எந்த ஊழியத்துக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சபைக்காக இருக்கட்டும், உங்களுடைய சொந்த சபைக்காக இருக்கட்டும், நீங்கள் எடுத்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்குள் இருந்து ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். அந்த மாற்றத்தை தான் பரிசுத்த வேதம் விடுதலை என்று சொல்லுகிறது. அந்த விடுதலைக்கு நேராக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை திருப்பிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து, எங்கள் அன்பின் பிதாவே, கிருபை உள்ள தேவன், எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்திருப்பதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவராய் நீ வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து, பலகீனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ள தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்தும சரீரத்தில் ஒரு விடுதலை தாரும். சகோதரனே, சகோதரி, என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. இயேசுவை புகலிடம் என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல, இது அசாதாரணமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சியில் உங்க முன்னாடி வந்து நிற்கக்கூடிய என்னால் அல்ல, எனக்குள் இருப்பவரினால உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை இப்பொழுது இந்த நேரம் நீங்க பார்க்க முடியும். வாயை திறந்து சொல்லுங்க. ஜெபத்தில் நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு பரிசுத்த ஆவியானவராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிங்க. உங்களுடைய பலகீனப்பட்ட இடங்களில் கைகளை எடுத்து வைங்க. உங்களுக்கு இருதயத்தில் பலகீனம்னா கைகளை எடுத்து வைங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் எடுத்து வைங்க. உங்க வீட்டில் உள்ள அந்த ரிப்போர்ட் பேப்பர், அந்த இசிஜி பேப்பர், எக்ஸ்ரே பேப்பர் எல்லாத்தின் மேல கைகளை வைங்க. மருந்து பெட்டி மேல கைகளை வைங்க. கடன் பத்திரத்தின் மேல கைகளை வைங்க. சகோதரனே,
உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கடன் என்பது இங்கிருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி அடுத்த இடத்துக்கு போறதல்ல, அது மறுரூபமாய் மறைந்து போகணும். ஆமேன் சொல்லுங்க. கடன் என்பது இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி அங்கே போகிறதல்ல. இங்கிருந்து அது லோனுக்கு மாறிட்டு, லோன்லேருந்து சீட்டுக்கு மாறுறது, சீட்டிலிருந்து குடும்பக்காரங்கள்ட்ட கை நீட்டுறது, இதல்ல. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதற்கு உங்களுடைய கடன் எல்லாத்தையும் எழுதி கையில் வைங்க. தினமும் ஜெபிங்க. ஒவ்வொரு கடனையும் தீர்ப்பதற்கு கர்த்தர் வழிகளை இப்போ தந்து கொண்டிருக்கிறார். இப்போ இன்றைக்கு வெக்கப்படாமல் ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. சகோதரியே, யாரோ பட்ட கடன் அல்ல, உங்க குடும்பத்துக்காக, உங்க கணவர் வாங்கின கடன், உங்க குடும்பத்தில் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, நீங்க நல்ல வீடுகளை இருக்கணுங்கிறதுக்காக, உங்க குடும்பத்தினுடைய தலைவர் பட்ட அந்த கடனை அடைப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு வழியை தருகிறார். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய கட்டு, அந்த கட்டிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். அந்த பாரம்பரிய கட்டிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படணும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் விடுதலையாக்கப்படணும். எரிச்சல், பொறாமை, கோல் சொல்லுதல், மற்றவர்களை குறித்து பேசுதல், ஊழியக்காரங்களை தரக்குறைவா பேசுதல், இப்படிப்பட்ட பொல்லாத சத்து அந்தகார வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ரைட் நவ், இப்பொழுது ஆண்டவரே, அந்த கட்டுகளிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை நீர் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இப்பொழுதும் இயேசுடைய வல்லமையுள்ள ரத்தத்தை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளையும் தெளிக்கிறப்பா. விசுவாசத்தினாலே நாங்கள் ஜெபத்தில் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி. எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதலை தந்ததுக்கு நன்றி. ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தைக்கு நன்றி. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமது அன்புக்கு என்ன சொல்ல